அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொதுக்கூட்டம் வில்லிவாக்கத்தில் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெற்றிருக்கும் போது யாரோ ஒருத்தர் பாட்டில கொண்டு அந்த கூட்டத்தில் கூடிய பெண்களை நோக்கி வீச அந்த கூட்டத்தில் வன்முறையை தூண்ட பார்த்ததாக திமுக அரசு, காவல்துறை எல்லாம் இணைந்து கொண்டு ஒரு அராஜகத்தை தூண்டிவிடுவதாக தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டினார். உங்களுக்கு தெம்பும் திராணியும் துணிச்சலும் இருந்தா உங்க மகன் உதயநிதி ஸ்டாலினை இந்த களத்தை இறக்குங்க, என் கூட ஒண்டி மோத தயாரா, எங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் தாங்க மாட்டோம், இதை வன்மையா கண்டிப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசும்போது தன் தாயை பற்றி பேசும்போது ஆதவர்ஜுனா கண்ணீர் வடித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது நமக்கு கொள்கை ரீதியாக விமர்சனம் இருக்குது. ஆனால் சாதிய கொடுமையால் ஆதவர்ஜுனாவுடைய தாய் மரணமடைஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லும்போது உண்மையிலே ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. அவங்க தாய் எப்படி சாதிய கொடுமையால் இறந்தாங்க, யார் இந்த கூட்டத்தில் வன்முறையை தூண்ட பார்த்தது, விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு எதற்காக அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நேற்று வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதியினுடைய தாவேக்கா வேட்பாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனாவை ஆதரித்து அவருக்கு வாக்கு கேட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் தான் பாட்டில் கொண்டு எரிஞ்சதாக மிகப்பெரிய பிரளயமே நடைபெற்றிருக்கிறது. ஒரு பாட்டில் ஓடு, ஒரு சின்ன ஒரு குவார்டர் பாட்டிலுடைய ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த கூட்டத்துக்கு ஒரு பொண்ணு மேலே வந்து விழுந்துருது. விழுந்த உடனே அந்த பாட்டில் மேலே தூக்கிட்டு வந்து பார்த்தீங்களா, திமுக அரசு, காவல்துறை இந்த பாட்டை தூக்கி எரிஞ்சு கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க, எங்களுடைய வளர்ச்சியை தாங்கமாக பார்க்குறாங்க, இப்படித்தான் கரூரில் பண்ணாங்க, இப்படித்தான் குளத்தூரில் பண்ண பார்த்தாங்க, எங்கள் மேலே எவ்வளோதான் நீங்கள் அடக்குமுறை எவங்க, இனிமேல் இது போல் ஒருத்தர் நடந்துச்சு நாங்கள் வன்முறையில் இறங்க மாட்டோம், நாங்கள் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சவால் விட, நாஞ்சில் சம்பத்து எகிற, ராஜ்மோகன் கண்டிக்க, லைலாமணி குதிக்க, விஎஸ் பாபு வேட்டியை மடிச்சு கட்டுன்னு அந்த ஏரியாவே ஒரு கலவரமாக மாறி ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்திலையும் இப்படி குன்றங்களை கொண்டு பாட்டில் எறிகிறாங்கன்னாங்க. கடைசியில் காவல்துறை வந்து 2 பேரை கைது பண்ணியிருக்கு. கைது பண்ணி விசாரித்தா 2 பேரும் தாவேக்காரன், 2 பேரும் விஜய் ரசிகன், 2 பேரையும் செல்ஃபோனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 2 பேரும் செல்ஃபோன் முழுக்க விஜயினுடைய புகைப்படங்கள் படம் வச்சுருக்கான். அதாவது கோ படத்தினுடைய காட்சியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காப்புல நம்ம வில்லிவாக்கம் வில்லன். நேற்று தான் சொன்னேன், தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தன் அரசியல் லாபத்திற்காக தான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்க இல்லை மக்களுடைய அட்டென்ஷனை திருப்ப இவர் எந்த எல்லைக்கும் போவார். தாவேக்கா தொண்டர்களை பழி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது தாவேக்கா தலைமை அப்படின்னு சொன்னேன். இப்போ கரூரில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசினாங்க. செந்தில் பாலாஜி கத்தியை விட்டாரு, ஆசிட்டை ஊசினாரு, ஆம்புலன்ஸை உள்ள விட்டாரு, குழியை பறித்து வச்சாரு, கூட்டத்துக்குள்ள நெருக்கடியை உருவாக்குனாங்க அப்படின்னு முழுக்க விஜயனுடைய காலதாமதமும், விஜய் வருவாருன்னு நம்பி இருந்து காலையிலேருந்து வெயிலில் காத்து கிடந்து தண்ணி குடிக்காமல் இருந்தது மட்டும்தான் அந்த மரணத்திற்கான முழுக்க காரணம். ஆனால் நேற்று ஆதவர்ஜன் சொல்றாரு அது ஒரு கொலைங்கிறாரு. 41 பேர் மரணம் அடைஞ்ச ஒரு கொலை அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் அப்படி சிபிஐ விசாரணையிலையோ காவல்துறை விசாரணையிலையோ அது கொலைன்னு வரல. அது ஒரு ஸ்டாம்பேட், அது ஒரு கூட்ட நெருக்கடி மரணம். அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. அது முழுக்க காரணம் இந்த விஜய் மற்றும் ஆதவர்ஜுனா. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆதவர்ஜுனாவுடைய நெருங்கிய அவருடைய மனைவியுடைய தம்பி சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் சாட்டைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. இவர் தன்னை மட்டும் முன்னிறுத்தி கொள்ள எந்த எல்லைக்கும் போவார், சூழ்ச்சி செய்வதில் வல்லவர் இந்த ஆதவர்ஜுனான்னு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய குடும்ப விவகாரம் குறித்தும் தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட பேசியிருந்தார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அந்த குடும்பத்தை உடைப்பதற்கு எந்த மாதிரியான லாபி எல்லாம் ஆதவர்ஜுனா பண்ணாரு, தான் அப்படின்னு காட்டிக்கொள்ள, மற்றவனெல்லாம் முட்டாளாக்கிட்டு தான் மட்டும் காட்டிக்கொள்ள எந்த லாபியும் பண்ணுவார்னு சொன்னார். அதே மாதிரி தான் நேற்று வில்லிவாக்கம் கூட்டத்தில் ஆதவர்ஜுனா பேசுகிறார். ஆதவர்ஜுனா ஆதரிச்சு கூட்டம்னா ஒரு பய சீண்டிருக்க மாட்டான். யாராவது பேசியிருப்போமா, நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா, ஊடகங்களில் பேசியிருப்பாங்களா? விஜய் வந்தாருன்னா விஜய் ரசிகர்கள் கூடுவான், விஜய் பேசுறாருன்னா ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும், மீடியா எடுத்து போடும், டிஆர்பிக்காகவோ ஒரு பரபரப்புக்காக போடுவான். ஆதவர்ஜுனா பேசுறதை எவனும் சீண்ட கூட மாட்டான். லைலாமணி பேசுறத, நாஞ்சில் சம்பத்து பேசுறத, ராஜ்மோகன் பேசுறத, விஎஸ் பாபு பேசுறத எவனும் கண்டுக்க மாட்டான். அந்த கூட்டமும் பெரிய கூட்டம் கிடையாது, அதிகபட்சம் ஒரு 300 பேர் இருப்பாங்க. அதுவும் காசு கொடுத்து கூட்டம் வந்து கூட்டம் தான். ரசிகன் வந்து கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்கிறான். இப்போ ஒரு பாட்டில் எரிய வச்சு பாட்டில் எரிஞ்சிட்டாங்க, கூட்டத்தில் வன்முறையை புகுறாங்க, சோடா பாட்டில் வீசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பரபரப்பாகுது, அது ஒரு செய்தியாக மாறுது. இப்போ எங்க கூட்டத்தில் பாட்டில் வீசின உங்களை சும்மா விடமாட்டோம், இது ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறை. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வரட்டும்டா மவனை, அப்போ இருக்குடா. நீங்கள் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வந்து 15 நாள் ஆச்சு.
தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறையும் இல்லை, உடக்குமுறையும் இல்லை. பாட்டில் தூக்கி குடியாரப்பை 2 பேர் தாவேக்காரனே செஞ்சிருக்கான். போலீஸ் கைது பண்ணிட்டு போய் போலீஸ் சொல்லிடுச்சு இவன் தாவேக்கா கட்சிக்காரன்னு. அதாவது தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தாவேக்கா கட்சிக்காரனை பலி கொடுக்கிறதுக்கு துணிய மாட்டார் ஆதவர்ஜுனா என்பதற்கு இது ஒரு சின்ன சம்பவம். கரூர் விவகாரத்திலையும் காவல்துறை ஆதவர்ஜுனாட்ட சொன்ன பிறகு இல்லை செந்தில் பாலாஜி நாமளான்னு பார்த்துருவோம், செந்தில் பாலாஜி திட்டமிட்டு நம்மளுக்குள்ள ஊருக்குள்ள வரணும் தடுக்க பார்க்குறாரு, நம்ம போயிடுவோன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் அந்த 41 பேர் மரணத்திற்கும் முதல் காரணம் இந்த ஆதவர்ஜுனா. அதைத்தான் இங்க கொளத்தூர்ல பண்ண பார்த்தாரு. கொளத்தூர்ல பண்ண பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மேல பழியை போட்டு பார்த்தீங்களா எங்களுக்கு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவை வர வைக்கலான்னு திட்டமிட்டாங்க. ஆனா அது நடக்கலை. அது நடக்கலன்னு கொளத்தூர்ல ஒரு அலை வர மாதிரி இருந்துச்சு, காவல்துறைங்களை வந்து விட்டுருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 2000 போலீஸ் போகுது, எங்களுக்கு போலீஸே வரல. போலீஸ் பூரா உள்ள வந்து சாவறதுக்கா? அவங்க கூட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறான், மரத்து மேலே ஏறி நிற்கிறான். உங்களை பார்க்க வர கூட்டம்ன்றீங்க, கூட்டத்தை மொத்தமாக கூட்டு போறாரு. சரி, கொளத்தூர் தான் பிரச்சனை. வில்லிவாக்கத்தில் ஏற்பாடு நல்லா பண்ணிதுன்னு சொல்றீங்களே, வில்லிவாக்கத்துக்கு ஏன் போகலை? ஏன் மொத்த பரப்புரையும் ரத்து பண்ணணும்? அப்போ அந்த கூட்டம் அப்படியே வில்லிவாக்கத்துக்கும் வரும் அப்படின்னு தெரியுது. அப்போ இது ஒரே கூட்டம் தான், ஒரே க்ரௌடு தமிழ்நாடு முழுக்க வர வைக்கப்படுது. விஜய் இப்போ நாளைக்கு திருச்சிக்கு போறாருல, நாளைக்கும் பாருங்க ஒரு பையன் சொல்றான் நாங்கள் எங்க விஜய் கூட்டம் போட்டாலும் போவேன்றான். அப்போ இது வந்து விஜய் கூட்டம் திருச்சி கிழக்கில் மட்டும் கூட போறது இல்லை, தமிழ்நாடு முழுக்க வரப்போகுது. திருச்சி கிழக்கிலையும் இதே போல ஒரு கூட்ட நெருக்கடியை ஏற்படுத்தக்கூட திட்டம் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ நேற்று வெளியே வெளியே வந்தாங்க, நேற்று இன்னைக்கு வரல, நாளைக்கு வர்றாங்க, அப்புறம் நாளை கழிச்சு பாண்டிச்சேரி. 2 நாள் 3 நாளுக்கு ஒரு ஓய்வு எடுப்பதற்கு இப்படி கூட்டம் கூடுதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை வச்சு ஓட்டா மாற்றுவதும், நாங்கள் வெளியே வந்தாலே கூட்டமாக கூடுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்தே தேர்தல் பரப்புரை பண்ணுவதற்குமான திட்டம் தான் விஜயினுடைய திட்டம். மக்கள்கிட்ட போய் எடுத்து வைப்பதற்கு விஜய்கிட்ட கோட்பாடோ இலக்கோ லட்சியமோ இல்லை என்ன செய்ய போகிறோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லை. பேசுகிற ஆதவர்ஜுனாவோ இல்லை விஜயோ ஏதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் இது பண்ணும், கடனை இப்படி அடைக்கும், நீர் மேலாண்மை இப்படி செய்யும், கனிமவள கொள்ளையை இப்படி தடுக்கும், தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான கடனை தடுக்க என்னென்ன மாதிரியான பொருளாதாரத்தெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு எதுவும் பேசலை. வேலைவாய்ப்பை எப்படி உறுதிப்படுத்துவோம், மருத்துவத்தை எப்படி டெவலப் பண்ணுவோம், கல்வி எப்படி டெவலப் பண்ணுவோம், குடிநீரை எப்படி தூய்மைப்படுத்துவோம், அதுக்கான எந்த விதமான திட்டங்களை பற்றியும் பேசுறதே கிடையாது. 2500 காஞ்சி பட்டு புடவை, அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, அப்புறம் திமுகவை தவிர வேற எதையுமே இப்போ டிஎம்கேவா டிவிகேவா, ஸ்டாலின் சாரா இந்த விஜயா, தீய சக்தியா தூய சக்தியா, இதை தவிர பேசுறது கண்டென்ட் இல்லை. தொடர்ச்சியாக பரப்புரைக்கு போனால் தினம் பேசணும். அப்போ கண்டென்ட் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, நாங்கள் வந்தால் கூட்டம் கூடுதுன்னு சொல்லி ஒரு தியரியை கிரியேட் பண்ணுறாங்க. சார்லஸ் மார்ட்டின் கூட சொல்லியிருந்தார், அவர் வந்து தியரி கிரியேட் பண்ண கான்ஸ்பிரசி தியரியில் அந்த கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறதே ஆதவர்ஜுனா தான். அப்படித்தான் வில்லிவாக்கம் கூட்டத்தில் அட்டென்ஷனை கிரியேட் பண்ண, தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள, வில்லிவாக்கத்தில் நான் போட்டியிடுறேன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த இப்படி ஒரு பாட்டில் கொண்டு அவரே எரிய வச்சு அவரே அதை கண்டித்து அந்த பாட்டில் காட்டி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. 1/2 மணி நேரத்தில் வில்லிவாக்கத்தில் பாட்டில் எறிஞ்ச சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டின ஆதவர்ஜுனா கரூர் விவகாரத்தில் 41 பேர் சாவுன்னு சொல்கிறார்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் காட்டல? இப்போ உடனே போய் காவலத்தில் புகார் கொடுத்த ஆதவர்ஜுனா கரூர் விவகாரத்தில் ஏன் உடனே போய் காவலத்தில் நிற்கல? மறுநாள் காலையில் கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிற ஆதவர்ஜுனா கரூர் விவகாரத்தில் 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஏன் மறுநாள் கமிஷன் ஆஃபீஸுக்கு போகல? யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அலசி ஆராய்வது நம்முடைய நோக்கம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதை பதிவு பண்ணார். அம்பேத்கர் நூல் வெளியிட்டு இதை பதிவு பண்ணார், நேற்றும் பதிவு பண்ணிக்காரு. பதிவு பண்ணிட்டு அழுதுட்டார், கண்ணீர் தாரதாதையாக ஊற்றுது. என்னுடைய தாயை 5 வயதில் 5 இல்லை 5 வயதில் நான் வந்து இழந்தேன், அவங்க என் கண்ணு முன்னாடி இறந்து போனாங்க, சாதிய கொடுமையால் என் தாய் இழந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் 14 வயசில் அம்பேத்கரை படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. 5 வயசில் தாய் இழந்தது உண்மை, கண்ணுக்கு முன்னாடி தாய் இறந்தது உண்மை. ஆனால் சாதி கொடுமையால் தாய் இறந்தாங்கன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். அது மட்டும் அப்பட்டமான பொய் கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு 2 பெண் குழந்தைங்க, அந்த 2 பெண் குழந்தைங்கள ஒரு குழந்தை திலகவதி ஐபிஎஸ் எங்கள் பெரியம்மா, இன்னொன்று எங்கள் அம்மான்றாரு. திலகவதி ஐபிஎஸ்க்கு ஆதவர்ஜுனாவுடைய அம்மா வந்து பெரியப்பா பொண்ணு, கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்லும்போது கூட பிறந்த தங்கச்சிக்கிறார். 2 பேர் 2 பொண்ணு, அதில் 1 திலகவதி அவர்கள், இன்னொன்று எங்கள் அம்மாங்கிறார். அதுவே பொய். சரி, அதுவும் பெரியப்பா பொண்ணாக இருந்தாலும்
பெரியம்மா தான், அதில் மாற்றுக்கிறதுல இவங்க அம்மாவுடைய சித்தப்பா பொண்ணு, இவங்களுக்கு பெரியம்மா தான். ஆனால் 2 பேரில் ஒருத்தங்க சாதிய பிரச்சனையின் காரணமாக, அடக்குமுறை ஒடுக்குமுறையின் காரணமாக, அதாவது சொல்கிறார் ஆணவ படுகொலை மாதிரி சொல்ல வராரு, தீண்டாமை கொடுமையினால் இறந்தாண்டாரு. ஆனால் அது உண்மை இல்லை. வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்தில் லத்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க இந்த ஆதவர்ஜுனாவுடைய அப்பா. ஒரிஜினல் பேர் செந்தில்னு சொல்கிறாங்க, ஆதவர்ஜுனா பேரை மாற்றிட்டாப்புல ஆதவர்ஜுனான்னு. அவங்க அப்பா இன்றைக்கும் அந்த லத்தேரி கிராமத்தில் உயிரோடு வாழ்ந்து வர்றாரு, ஒரு விவசாயி அவர். இந்த ஆதவர்ஜுனுடைய அம்மா சென்னையில் இருக்காங்க, திலகவதி எங்கள் தர்மபுரியில் இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவை ஒரு பேங்க் ஆஃபீஸர் பொண்ணு கேட்டு வந்ததாகவும், அவர் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தனாலையும் அவருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவசரமாக ஒரே சமூகத்தை சார்ந்த, அதாவது ஆதவர்ஜுனாவுடைய தந்தை ரெட்டியார், அம்மாவும் ரெட்டியார், 2 பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியார் சமூகம். இவங்க அந்த ரெட்டியாருக்கு தான் பொண்ணு விட்டு கொடுத்துருக்காங்க. இங்கெங்க சாதிய அடக்குமுறை வந்துச்சு, இங்கெங்க சாதிய ஒடுக்குமுறை வந்துச்சு, இங்கே எப்படி சாதிய தீண்டாமை வந்துச்சு? ஏன் வந்துச்சு? குறிப்பிட்ட சமூக மக்களுடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ண, குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கை வாங்க, நானும் சாதி அடக்குமுறைக்கு ஆளாயிருக்கேன்னு சொல்வதற்காக இப்படி தன் குடும்பத்தை, தன்னுடைய குலத்தை, தன்னுடைய பூர்வீகத்தை, தன்னுடைய அடையாளத்தையே ஒருத்தன் மாத்துறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலாக இருந்திருந்தான்னா, அவங்க அம்மா இறந்தது டொமஸ்டிக் வயலன்ஸ். அதை பெரியம்மான்னு சொல்கிறார்ல, அவங்க அம்மாவுடைய சித்தப்பா பொண்ணு திலகவதி அவர்கள், அவங்க கடந்த ஓராண்டுக்கு முன்பு கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை திலகவதி அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க இதை பேசலைன்னா இந்த உண்மை வெளிவராமையே போயிருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம நோண்டி நொங்க எடுத்து கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன். இருந்தாலும் திலகவதி ஆதாரப்பூர்வமாக பேசுகிறாங்க. எந்த இடத்துலையும் இது சாதிய ரீதியாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஆதவர்ஜுனாவுடைய அம்மா இறந்து போனாங்கிறத திலகவதி சொல்லவே இல்லை. 1 மணி நேரம் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஒருத்தர் பேங்க் ஆஃபீஸர் பொண்ணு கேட்டு வந்தார், எங்கள் குடும்பத்துக்கு எந்த சாதிக்காரனோ அவனுக்கு போய் பொண்ணு கட்டுமான்னு சொல்லி எங்கள் பெரியம்மா அதில் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்து அதே சமூகத்தை சார்ந்த அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு கிராமம், சிட்டியில் வாழ்ந்த பொண்ணுக்கு கிராமத்தில் போய் அடாப்ட் ஆக முடியல. கிராமத்தில் மாமியார் எந்திரிச்சு நிற்கணும், மாமனார் எந்திரிச்சு நிற்கணும், தண்ணி பாய்க்கணும், தண்ணி போய் எடுத்து வரணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் அடாப்ட் பண்ண முடியல. இன்னொரு 2 குழந்தை பெற்றெடுத்துறாங்க. இதனால் தொடர்ச்சியாக நடந்த அந்த குடும்ப வன்முறையினால் அப்புறம் ஆறுதல் சொல்றதுக்கு நானும் அன்றைக்கி வேலூரில் அப்போ வேலை பார்த்துருந்தேன், என் வீட்டுக்கு வருவா. அப்புறம் நான் சென்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் என்கிட்டையும் வர முடியல, ஒரு நான் இருந்திருந்தா அவள் உயிரோடு இருந்திருக்கலான்னு சொல்லி தெளிவாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு முன்னாள் உயர்ந்த பொறுப்பு இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, சாதி ரீதியாக எங்கள் அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாரு. போன இடத்துல வறுமை, கடன், பொருளாதார சூழ்நிலை, என் கண் முன்னாடியே தற்கொலையில இருந்தாங்க. என் கண் முன்னாடி 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். காட்பாடி பக்கத்துல லத்தேரின்னுட்டு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டுல கல்யாணியுடைய மாமியார், கல்யாணியுடைய கணவர், 3 பேர் மட்டும். டிவி கிடையாது, ரேடியோ போடக்கூடாது, அப்புறம் மாமியார் கடந்து போகும்பொழுதெல்லாம் எந்திரிச்சு நிக்கணும் இவா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் அந்த மாமியாருடையது. ஏதாவது முரண்பாடுகள், கருத்து மோதல்கள் அதிகமாகி கசப்பு மிகும் நேரத்தில் எனக்கு சொல்லுவா, அல்லது அவளே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு அவளுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலை. நான் அங்கே இல்லை, என்ன செய்யறதுன்னு நினைச்சாலோ என்னவோ தெரியல. மிளகா செடிக்கு வச்சிருந்த மருந்து இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டா. 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உங்கள் தாயை நினைத்து நீங்கள் மேடையில் அழுவது அது உங்களுடைய பாசத்தை காட்டுகிறது. 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் தாய் தான். தாயின் மரணம் 5 வயது குழந்தைக்கு கொடூரமானது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஏன் மறைக்கிறீங்க?
ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? சாதி அடக்குமுறையில் உங்கள் அம்மா இறந்து போனாங்களா? ஒருவேளை அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, எப்படி இதை வந்து முடிச்சு போடுறாருன்னா, அந்த பேங்க் ஆஃபீஸர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அந்த பேங்க் ஆஃபீஸருக்கே உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா, கல்யாணம் பண்ணி போயிருந்தா அவங்க அம்மா நல்லா இருந்திருக்கலாம். இது ஒரு தியரி. அது ஆகலைல்ல. இந்த விவசாயிக்கு, அதாவது ஆதவர்ஜுடைய அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு ஆதவர்ஜுனாவும் அவங்க தங்கச்சியும் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே கல்யாணம் முடிச்சிருந்தா 12B பஸ்ஸை பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி ஆயிருக்கும், பஸ்ஸை விட்டுருந்தா ஒரு மாதிரி ஆயிருக்கும். மாதிரி எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் ஆயிருக்கும். இது நடந்திருந்தா இப்படி ஆயிருக்கும், அது நடந்திருந்தா அப்படி இருக்கும். நான் மட்டும் அதானி மகனா பிறந்திருந்தா, நான் மட்டும் அம்பானி மகனா பிறந்திருந்தா, நான் மட்டும் பில்கேட்ஸ் மகனா பிறந்திருந்தான்னு சொல்ல முடியுமா? இங்கே பிறந்திருக்கோம், இதில் என்ன சாதிக்க முடியும் பார்க்க முடியும். இது எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா, என் தங்கச்சி எங்கள் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா, இப்படிலாம் பேச முடியுமா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை பத்திருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அங்கே கல்யாணம் முடிஞ்சா அடக்குமுறை ஏற்பட்டிருக்காது, அதனால் இந்த சாதி தான் எங்கள் அம்மாவுடைய சாவுக்கு காரணமாயிடுச்சு. எப்பேற்பட்ட தன் தாயின் மரணத்தை வச்சு ஒருத்தன் அரசியல் பண்ணி அதில் வாக்கு வாங்க பார்க்குறான்னா இவன் எவ்வளவு கேவலமான ஆளாக இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தேவை இருக்குது. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன். அதாவது ஒருவன் அதிகாரத்தை அடைவதற்காகவோ, உயர் பொறுப்பை அடைவதற்காகவோ, இல்லை ஒரு விஷயத்திலிருந்து தப்பிப்பதற்காகவோ உளவியல் ரீதியாக மக்களை குழப்புவது. என்ன சொல்கிறதுனா, என் தாய் இப்படி சாதி ரீதியான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்துருக்காங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்தேன்னா அதனால தான் அம்பேத்கர் படித்தேன். ஃபேமிலி டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த அம்மா சாதி ரீதியாக அடக்குமுறை இறக்கவே இல்லை, ஆனால் இறந்ததாக சொல்லி அம்பேத்கர் அதனால தான் படித்தேன், அதனால தான் நான் அரசியலுக்கு வந்தேன், அப்போ அப்படி கஷ்டப்பட்டு நான் மேலே வந்திருக்கிறேன், அதனால் நான் கஷ்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் நிற்பேன், ஏன்னா அந்த வழியை நானே உணர்ந்திருக்கேன்னு நம்ப வைப்பது இல்லையா? இதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன். சதுரங்க வேட்டை படத்தில் அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் நடக்கும். அந்நியன் படத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் நடக்கும். அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது, அது ஒரு வகையானது. இது வந்து உளவியல் ரீதியாக மக்களை வந்து மாற்றுவது, அழுது சென்டிமெண்ட்டாக பேசி அது மாதிரி பண்ணுவது. இப்போ ஒரு அந்த நேற்று கூட்டத்தை பார்த்தா ஆதவர்ஜுனா அந்த வாய்ஸ் ஆஃப் காமனுங்கிற அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான எல்லா தகுதியும் உடையவர் அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா வன்முறையே நடக்காமல் வன்முறை நடந்தது போல ஒரு பாட்டில் வீசி அதன் மூலமாக அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி செய்தி ஊடகங்களை கவர்ந்து அதன் மூலமாக மக்களை கவர்ந்து தானே பாட்டில் கொண்டு வீச வச்சு அதுக்கு மூலமாக ஒன்று ஜோடிக்கிறதுக்கு இல்லையா, அது அட்டென்ஷனை கிரியேட் பண்ண பிறகு ஒரு பக்கம் எமோஷனல், நீங்கள் முடிஞ்சா எங்களை தொட்டு பாருங்க, இதுக்கு மேலே தாங்காது, இதுக்கு மேலே வன்முறை நாங்களும் இது பண்ணுவோம், நாங்களும் திருப்படிச்சா தாங்க மாட்டீங்கன்னு ஒரு கனெக்டை கொண்டு வருது. அதுக்கப்புறம் அழுறது. ஏன்னா பெண்கள் ஓட்டம் இருக்குன்னு இல்லையா? இப்போ இந்த எமோஷனலாக பேசும்போது, கத்தி பேசும்போது, நான் திமுக திருப்பி அடிப்புன்னு சொல்லும்போது தாவேக்கார முறை அட்டென்ஷன் ஆகிறான். இன்னொரு பக்கம் பெண்களை இருக்குன்னா சென்டிமெண்ட்டை போடு, கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், சென்டிமெண்ட்டை போட்டு பெண்கள் ஓட்டு. எங்கள் மாதிரி அந்த அம்மா இறந்துட்டாங்க, 5 வயசுல அம்மா இறந்துருக்காரு, அது இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு, அவருக்கு சாதி ரீதியாக குடும்பம் நடந்திருக்கு சார் அப்படின்னு அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வருது. இது முழுக்க சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷனை ஆதவர்ஜுனா திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. எழுதி வைத்துக்கோங்க. ஆதவர்ஜுனா அட்டென்ஷனை கிரியேட் பண்ண, இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்கு சில பேரை பலி கொடுக்க தயங்கவே மாட்டார். எனக்கு தம்பி லைலாமணிலாம் தனிப்பட்ட முறை தெரிஞ்ச பையன், நீ வேட்பாளரை வேற நிற்கலை. அதாவது இந்த 6 படத்தில் இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி ஒருத்தன் வச்சுருப்பான், மண்ணெண்ணை நினச்சி ஊற்றுவான், அவன் கடைசியில் பார்த்தா பெட்ரோலை கொடுத்துருவாங்க, தண்ணி நினச்சிருப்பான், பெட்ரோல் ஊற்றிடுவாங்க, ஊற்றிட்டு கொளுத்தி விட்ருவாங்க. அது மாதிரி தம்பி லைலாமணியெல்லாம் பலி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வேட்பாளரில் நிற்கிற ஒருத்தர் பிஎஸ் பாபையோ ராஜ்மோகனையோ பலி கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து வேட்பாளர் எல்லாம் போயிடுவாங்க. லைலாமணிலாம் இப்போ சும்மா தான் இருக்கான், அவன் வந்து சப்ஸ்டியூட்டாக தான் இருக்காப்புல. அப்போ அவரெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஆழ்வர வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறான், இது பண்ணி விட்டு சென்டிமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஆதவர்ஜுனா தயங்கவே மாட்டார். அதனால் தம்பி லைலாமணிலாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து போகும்போதே பாதுகாப்போடு போகிறது நல்லது. லைலாமணி மட்டும் கிடையாது, பல பேரை வந்து இது பண்ணிவிட்டு ஆட்சியாளர்கள் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயோ பழியை போட்டுட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சிடும், யார் பண்ணால் எது பண்ணால் கண்டுபிடிக்க தேர்தல் முடிஞ்சிடும். ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி இவங்களை பழி கொடுக்க தயங்க மாட்டாங்க. அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகக்கூடிய தமிழ்மார்கள் உங்களுக்கு உயிர் மேலே அக்கறை இருந்தால் ஆதவர்ஜுனா பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தை தவிர்ப்பது உங்களுக்கு உசிதம். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கடிதம் போயிருக்கு. அந்த கடிதம் தான் இப்பொழுது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கிறது. ஒரு கட்சியில் ஒருத்தன் தற்கூறி இருக்கலாம், ஒரு கட்சியே தற்கூறியவாக இருக்கும். கட்சி தலைவன் மேடையில் பேசும்போது சொல்கிறாப்புல,
ஏங்க சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாங்க, ஆனால் அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் அடிப்படை தேவை இல்லைன்றாப்புல. சோறு தண்ணி இல்லாமல் இருந்துடலாமா, அடிப்படை தேவை இல்லாமல் இருக்க முடியாமா? எப்போ அடிப்படை தேவைன்னா என்ன, அத்தியாவசிய தேவைன்னா என்ன? அடிப்படை தேவை கழிவறை அடிப்படை தேவை, வீடு அடிப்படை தேவை, சாலை அடிப்படை தேவை, பேருந்து அடிப்படை தேவை, நிழற்குடை அடிப்படை தேவை, மின்சாரம் அடிப்படை தேவை, குளம் குட்டை நீர் அதெல்லாம் அடிப்படை தேவை. இப்போ அதெல்லாம் வச்சாச்சுங்க. ஒரு ஊரில் கழிவறை கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, சாலை போட்டாச்சு, மின்சாரம் அமைச்சு கொடுத்தாச்சு, மருத்துவமனை கட்டியாச்சு, பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, இந்த அடிப்படை தேவையெல்லாம் பண்ணியாச்சு. சோறும் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யோ, அடிப்படை தேவையில முதல் தேவையே சோறும் தண்ணியும் தான். ஆனால் ஒரு கட்சியின் தலைவன் சிஎம் கேண்டிடேட்ஸ், பக்கா மாசு, தமிழ்நாட்டுடைய உச்ச நட்சத்திரம், எனக்கும் எல்லாம் தெரியும், முல்லை பெரியாறு காவிரி மாதிரி அணைக்கு கீழே போய் உள்ளே போய் அணையை பரிசோதனை பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் படித்து வச்சுக்கிட்டு, அதெல்லாம் படித்து வச்சிங்களே. சோறும் தண்ணியும் அத்தியாவசியம்னு தெரியாதா? அத்தியாவசியம்னா என்ன, அடிப்படை தேவைன்னா என்னன்னு தெரியாத ஒரு தற்குறிய தலைவனை வச்சுக்கிற ஒரு கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்? சோறு தண்ணி இல்லாமல் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுவேன்? முதல்ல ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையே சோறு நீர். அவன் வாழ்ந்தாதான் வீட்டுக்குள்ளே வாழ முடியும். முதல்ல வீட்டுக்குள்ளே வாழணும், உயிரோடு வாழணும். ரோட்டில் நடக்கணும், உயிரோட ரோட்டில் நடக்கணும். அதுக்கு என்ன தேவை? சோறும் நீரும் தேவை. சோறும் நீர் கூட தேவையில்லைங்க, அடிப்படை தாங்க தேவை. சோறு நீரும் தேவையில்லாமல் அடிப்படை தேவைச்சு என்னையா என்ன பேசுன்னு தெரியாமல் நான் வெளிப்படையாக கேட்குறேன். அப்படி என்னத்தை தாண்டா போட்டு வந்து பேசுகிறீங்க? என்ன 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 போதப்படுறது? ஏன்னா எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மன உளைச்சல் சரியாயிடும். அப்படி என்னத்தை போட்டுட்டு வந்து பேசுகிறீங்களா இல்லைங்க? இப்போ இயல்புல இப்படித்தானா? இன்னைக்கு பாதுகாப்பு கேட்டு கடிதம் இருக்காங்க. யாருக்கு? அமித்ஷாவுக்கு. விஜய்க்கு பாதுகாப்பு வேணும், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளணும். அதுதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை அமைச்சர், அவருக்கு எழுதிங்க சரி. பக்கத்தில் ஒருத்தருக்கு எழுதிருக்கீங்க, அவர் யாரு? மேலே அமித்ஷா, கீழே வந்து அஜய்குமார் பல்லா. இந்த அஜய்குமார் பல்லா யாருன்னு பார்த்தா மணிப்பூருடைய கவர்னராக இருந்தவர். அதுவும் 11 மாதத்துக்கு முன்னாடியே அவர் மணிப்பூர் கவர்னராக இருந்தும் ரிசைன் பண்ணிட்டார். அதாவது அஜய்குமார் பல்லா என்ன போஸ்ட்ல இருக்கான்னு தெரியாம இப்போ கோவிந்த் மோகன் ஐஏஎஸ் தான் இந்தியாவினுடைய உள்துறை செயலர், ஹோம் செக்ரட்டரி. அது தெரியாம கூகுளில் போய் சர்ச் பண்ணா கூட மொதல் பேர் கோவிந்த் மோகன் ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரின்னு வருதுங்க. அது கூட தெரியாம 2024 இருந்தவர் இந்த அஜய்குமார் பல்லா. இப்போ அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுத எடப்பாடி பழனிசாமி எழுதுனா எப்படி இருக்கும் அது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அஜய்குமார் பல்லா இருக்கு. நல்ல வேளை அஜய்குமார் பல்லா எழுதுனாங்க. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார் இல்லையா, அஜித் தோவல், அவருக்கு எழுத வேண்டியதானே. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களா, இல்லை சீனாவில் போய் பிரச்சாரம் பண்ண போறீங்களா, இல்லை இலங்கையில் போய் பிரச்சாரம் பண்ண போறீங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண? சொந்த நாட்டுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு கேட்டு எழுதிய ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அமித்ஷாவுக்கு கடிதம். ஆமாம், உங்களுக்கு ஒரு ஓய்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துச்சு. இப்போ இந்த ஓய்பிரிவு எங்க? கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே விஜய்க்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கு போகிறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? மொத்தமே கட்சி ஆரம்பித்து 10 முறை கூட வெளியே வரல. ஆனால் பாதுகாப்பு கேட்டு 20 கடிதம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும். ஒரு அரசியல் கட்சி தொண்டர் படையினு ஒன்று உருவாக்குறீங்க தமிழக வெற்றி கழகத்தை, அது எங்க? விஜயை பாதுகாக்க ஒய்பிரிவு வேண்டாம், ஒய்பிரிவால எங்க பர்சனல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது. அவங்களே பர்சனல் செக்யூரிட்டி தான், ஆனால் பர்சனல் பாதிக்கப்படுது. ஏன்னா பர்சனல் புரியுதுல்ல, பட்டினப்பாக்கட்டு பனையூர் பர்சனல் பாதிக்கப்படுது. அதனால ஒய்பிரிவு வேணாம், ஒய்பிரிவு உணவு சொல்லி விட்டுரும் சொல்லி ஒய்பிரிவை இவங்க பயன்படுத்தவே இல்லை. துப்பாக்கி ஏந்தி வந்த காவலர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு யாராவது கேட்டிங்களா? இல்லை. இப்போ பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட பவுன்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. பவுன்சர்ஸ் விஜயை பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னையா பாதுகாக்கு? ஒரு கட்சியிலேருந்து தொண்டர்படை ஒரு 38 மாவட்டம் இருக்கா, மாவட்டத்துக்கு 10 பேர் 380 பேர் எடுங்க. எடுத்து விஜயோடைய பொறுப்பாளர்களையும் மக்களையும் பாதுகாக்க முடியாதா? சென்னையிலேயே எத்தனையோ செக்யூரிட்டி இருக்குது. 500 கோடி சொத்து வச்சுருக்கீங்க, 200 கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, கையிருப்பா பல கோடி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் வெளியே சொன்னது, சொல்லாமல் மறைச்சது, பிளாக்ல பினாமி பேரில் எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வெளியே வரத்தான் செய்யும். அப்போது அவ்வளோ பணம் இருக்குல்ல, உங்கள் கட்சி ஆதவர்ஜனோட பணம் இருக்குது, எல்லாத்தையும் பணம் இருக்குது, கோடி கோடியாக வச்சுருக்கீங்க. வச்சு ஒரு அதிகபட்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து 1 கோடி செலவு பண்ணாலே
சிறப்பான செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தனியார் செக்யூரிட்டி இருக்காங்க. அவங்கள ஒரு 500 பேரை கொண்டு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. ஏன் ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் என்ன பாதுகாப்பு? விஜய் மேடையேறி பேச போகிறாரு, மக்கள் உட்கார போகிறான். விஜய் வந்தாலே கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தே பிரச்சாரம் பண்ணுறதுக்கான திட்டம் தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பு இல்லை, தேர்தல் ஆணையத்தில் போய் நிற்கிறது, அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்புறது, அந்த அஜித்குமார் பல்லாவுக்கு அனுப்புறது, எல்லாத்துக்கும் காரணம்னா இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்னாங்களா. இப்போ வந்து கேம்பெயின் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே பிரச்சாரம். இப்போ வந்து சொல்லிட்டார் யாதவர்ஜுனா, பாண்டிச்சேரிக்கு போனாலும் கூட்டம் கூடுது, எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, அதில் வீட்டிலேருந்தே பிரச்சாரம் பண்ணலாமா? வீட்டில் உட்காந்து ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் என்ன பழிவாங்க, என் ஆள்களை விட்டுங்க அப்படின்னு வீடியோ போட்டார்ல, அது மாதிரி வீட்டில் உட்காந்து தேர்தல் பரப்புரை பண்ணலாமான்னு திட்டத்திற்கு அப்புறம் நம்ம பக்கா மாசு. தாவேக்கா வேட்பாளர்களில் 106க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வெளியிருந்து கொண்டு வரப்பட்டவங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு விஜய் பெரம்பூரில் சொன்னார், வெளியிருந்து வந்திருந்தாலும் அவங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னாரு. வெளியிருந்து வந்தால் அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஒன்று? விஎஸ் பாபு, தூசி மோகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், இந்த பேராவூர்ணி வேட்பாளர், இந்த பட்டுக்கோட்டை வேட்பாளர் எல்லாம் ஒன்றா? அவெல்லாம் வந்து கஞ்சா வழக்கில், போதை வழக்கில், பாலியல் வழக்கில், பாலியல் சீண்டல் வழக்கில் உள்ளே போயிட்டு வந்தவன். அப்போ அவனும் நீங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்ட உடனே அது சமூக வலைதளங்களில் எதிரொலிக்க ஆரம்பிச்சு மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிகரத்துடைய அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி கட்சிக்காக உழைச்ச எங்களுக்கு சீர் கொடுக்காம இப்படி வந்து அக்யூஸ்டு பேராவூர்ணி வேட்பாளர் அந்த சந்திர காண்டீபன்லாம் கிட்டத்தட்ட 11 கேஸ் இருக்கு. கூலிப்படையாக செயல்பட்டு கொலை வழக்கு, கொள்ள வழக்கு, கஞ்சா வழக்கு, ஆள்கடத்தல் வழக்குன்னு 11 வழக்கு இருக்கு. 8ஆம் தேதி நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சரணடைகளைனா உன்னை வந்து தூக்கிட்டு வந்து ஜெயிலில் திருப்பி போட்டுருவோம், ரிமாண்டுன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு வேட்பாளர் கொடுத்து போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண உடனே இப்பொழுது மாற்றலாமா என்ற ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கிறதா. இன்னொரு 2 நாள் தான் 4 நாள் தான் பண்ண முடியும், வேட்புமனு தாக்கல் 6ஆம் தேதி வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்குள்ள ஒரு 6-7 வேட்பாளர்களை மாற்றலாமான்னு பரிசீலனை பண்ணோடனே 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து எங்க வேட்பாளரை மாற்றுங்க, எங்க வேட்பாளரை மாற்றுன்னு இருக்காங்க. இப்படித்தான் சேலம் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர், மற்ற வேட்பாளர்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், இவருக்கு போய் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு எதிர்ப்பு. சில இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், அதிமுக காரங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டான்னு எதிர்ப்பு. சில இடங்களில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், பிஜேபி காரங்க எலெக்டான்னு எதிர்ப்பு. சில மாவட்டங்கள் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம், இவருக்கு மேலே கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது, எதிர்ப்பு. ஆனால் சேலம் பக்கத்தில் வித்தியாசமான எதிர்ப்பு. ஜனநாயகன் பட டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி எங்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்தாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, எங்களுக்கு அநீதி நடந்துருச்சு, நீதி கிடைக்கணும், ஜனநாயகன் பட டிக்கெட்டே வித்த இவரு எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தாவேக்காரன் எதிர்ப்பு. படத்துக்காரங்க 200 ரூபாய் போட்டு டிக்கெட் புக் பண்ணா காசை ரிட்டர்ன் கொடுத்து அப்படியே 350 ரூபாய்க்கு புக் பண்றாங்க. போன் பண்ணி சொன்னாங்கன்னு படத்துல யாருமே படம் பார்க்க மாட்டாங்களா? பசங்க இல்லையா அவங்களுக்கு படத்துக்காரங்களுக்கு யாருமே படம் ஷோ இல்லையா? சுரேஷ் ப்ரோ கேளுங்க ப்ரோ, டிவி கிட்ட தானே இருக்கிறீங்க, எனக்கு தேவை பதில் வரணும். என்ன பிரச்சனை அது? அதான் ஏதோ படத்துக்கு 150 பண்ணி 150 ரூபாய் மாத்திட்டாங்க. ஒரு வீடியோ வீடியோ விடு, இது பதிலானா? நான் சொன்னும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. 100 ரூபா டிக்கெட்டா 1000 ரூபாய்க்கு விற்கிறவன் நாளைக்கு எம்எல்ஏ வானா எப்படா நல்லாச்சு தருவான்? பிளாக் டிக்கெட் விற்கிறவன் நாளைக்கு நான் வந்தால் நல்லாச்சு எப்படி தருவான்? தன் துறையில் கூட தவறே கண்டிக்க முடியாத ஒருத்தர் தன் ரசிகன் 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறவனை வந்து வேட்பாளராக போட்டால் எப்படி கண்டிப்பார்னு கேட்டால் நாம் கேட்ட போது எந்த பதில் சொல்லாத தாவேக்கா கும்பல் இப்போ மேட்டூர் வேட்பாளர், தாவேக்கான் வேட்பாளர் டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்று எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டாரு, இவர் எப்படி எங்களுக்கு வேட்பாளராக போடலான்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக ஜனநாயகன் படத்துக்கு ஏமாந்திருக்கு போராட ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவுடைய முக்கியமான சில வேட்பாளருடைய தகவல்கள், அவருடைய பின்னணி, எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன வழக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் ஒருத்தரை பற்றி மட்டும் எந்த ஊடகமும் பேச மறுக்குது. யாருன்னு பார்த்தா விஜயினுடைய மேலாளர், விஜயினுடைய ஆடிட்டர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தில் பொருளாளராக நியமிக்கப்பட்ட வெங்கட்ராமன் இப்போ மயிலாப்பூரில் போட்டி போடுறாப்புல. விஜயினுடைய பல 100 கோடி சொத்துக்கள், பணங்கள் எல்லாம் இவர்கிட்ட தான் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அங்கங்கே பினாமிகள் பேரில் வைக்கிறது எல்லாமே வெங்கட்ராமனுடைய ஆலோசனை பேரில் தான்.
இதை பயன்படுத்தி அந்த பிளாக் மணிகள் எல்லாம் உள்ள இறக்கிடுவோம், மயிலாப்பூர்ல இதை வச்சு ஒரு மைலேஜ் எடுத்துருவோம்னு சொல்லி ஆளும் எதிர்னு சொல்லி பலகட்ட ஆட்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காராம் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் யாருங்கிறது தாவேக்காரனுக்கே பல பேருக்கு தெரியாது. ஈரோடு கூட்டத்துக்கு போறாரு, வண்டியை மறிச்சிட்டாங்க. பொதுக்குழு கூட்டத்துக்கு போறாரு, வண்டியை மறிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாம இருக்கக்கூடிய நபர் தான் வெங்கட்ராமன். ஆனாலும் விஜயனுடைய ஆடிட்டர், விஜயனுடைய சொத்துக்கள்லாம் பத்திரமா பாத்துக்கிறாரு. விஜயனுடைய எல்லா போக்குவரத்துகளும் அவருக்கு தெரியும்னால அவருக்கு சீட்டு. விஜயை பத்தி தனிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் தெரியும். விஜயனுடைய பினாமியாக இருப்பதனாலேயே டிரைவர் ராஜேந்திர மகன் சபரிநாதனுக்கு விருகம்பாக்கத்தில் சீட்டு. விஜய் கூடவே இருந்து விஜயனுடைய தில்லு முள்ளு மொல்லு முள்ளு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால வெங்கட்ராமனுக்கு சீட்டு. விஜய் வீட்டில் வாட்டர் கேன் போட்டவனை தவிர, அந்த சைக்கிள் ஒரு சின்னதாப்புல அந்த சைக்கிளை துடைக்கிறவனை தவிர எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து வாரி வழங்கியிருக்காப்புல வள்ளல் விஜய். இப்போ அந்த வெங்கட்ராமன் இந்த பணத்தை மயிலாப்பூரில் இறக்கிடலாமான்னு ஆலோசனை தீவிரமாக இருக்கிறான். இப்படி கருப்பு பணத்தை பூராத்தையும் உள்ளே இறக்கி விட்டு ஓட்டை வாங்கி நாட்டுக்கு நல்லாட்சி தரப்போகுது இந்த தூய சக்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.